ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மூலக பதிவு உண்டான ஒரு நூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கொஞ்சம் கூட ஆர்வமாக இருக்கும். நம்ம முன்னாடி வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர் எழுதின 4வது நூல், சரிங்களா. முதல் நூல் வந்து ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், நம்மளுடைய இண்டி டாக்ஸில் வந்து அந்த பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் 2வது நூல் வந்து டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ், அது இங்கே நித்தில மணி சேனல்லே பிளேலிஸ்ட் இருக்குது. 3வது நூல் பார்த்திங்கன்னா லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ் ஹிப்னோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் பார்த்தோம்னா முழுக்க இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதையே அந்த ப்ரொசீஜர் வைஸ் அப்படியே எழுதியிருக்கார். எனக்கு அது விளக்குறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அது வந்து பாடம் சொல்லி தர்றாங்க. அதை நான் சொல்லி ஒன்றும் இதில் அது விருப்பம் இருக்கவங்க வாங்கி படிச்சுக்கலாம். இந்த நூல் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் ndbookshelf.com இருக்குது. ஸோ வாங்கி படிக்கலாம். அண்ட் இப்போ பார்க்கக்கூடியது ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு பாடமாக இருக்கும் இல்லைங்களா, அதுபோல் எழுதியிருக்காங்க. இப்போ இதில் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளால் பொருத்தி பார்க்க முடியும். இதில் பியூட்டியே அதுதான். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் பொருத்தி பார்த்துக்க முடியும். ஏன்னா முதல் 2 நூட்களில் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்னா என்ன, அது ஆன்மூலகம் என்ன, ஏது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய 3வது புத்தகம் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத எழுதியிருக்கார். இந்த 4வது புத்தகம் அதில் நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய பொருத்தி பார்ப்பதற்காக எழுதியிருக்கார். இதுவும் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தான், ஆனால் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ். நல்ல பெரிய புக்கு. ஸோ இது அப்படியே ஓடும், சுவாரஸ்யமாக இருக்கும். முதல் அனுபவமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து இவங்ககிட்ட பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு போகிறாங்க. போகும்பொழுது அவங்க ஒரு குழப்பமான ஒரு மனோநிலையில் அவங்க போகிறாங்க. இதுதான் சீன், இப்படி தான் ஓப்பன் ஆகுது, சரிங்களா. இப்போது ஒரு பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் உட்கார வச்ச உடனேயே வழக்கமாக அந்த ரெக்ரெசர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பிறவிக்கு நம்மளை கொண்டு போவாங்க. ரீசெண்ட் ஜஸ்ட்டு முந்தின பிறப்புன்னு இருக்கும்ல, இப்போ இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு முந்தினதுன்னு போவோம். ஆனால் நம்மளுடைய குழப்பத்திற்கு விடை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆன்மா என்ன பண்ணுன்னா, அந்த குழப்பத்திற்கு எங்கே போனால் விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 10 பிறவி இல்லை 100 பிறவி தள்ளிக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும் இந்த குழப்பம். இப்போ வரைக்கும் அது ரிசால்வ் ஆகிருந்திருக்காது. நேராக அங்கே போயிடும், சோர்ஸ்க்கே போயிடும். ஜஸ்ட்டு முந்தின பிறப்புக்கெல்லாம் போகாதான், அதுவே முடிவு பண்ணி கிளம்பிடுமா. ஏன்னா நமக்கு தெரியாது, ரிக்ரெசருக்கும் தெரியாது எந்த பிறவியில் எந்த பதில் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆன்மாக்கு முடிவு பண்ணிடும், அது கிளம்பிடுமா எந்த இடத்துக்கு இருக்குன்னு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சாஷாங்கிற பொண்ணுடைய ஆன்மா வந்து எங்கே போகுதுன்னா, எகிப்து நகரம் வந்து நல்ல வளமான ஒரு நகரமாக இருந்திருக்கும்ல, சில ஒரு 2000-3000 வருஷம் 4000 வருஷம் இருக்குமா, அந்த காலகட்டத்திற்கு போயிடுச்சு. அப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன், யார் என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஒரு பெண்ணுருவில் தான் இருக்கேன். ஆனால் வந்து ஒரு அங்கே கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு பூசாரியாக இருக்கேன், தலைமை பூசாரியாக இருக்கேன் நான். பெண் ஒரு தலைமை பூசாரியாக, அதுவும் எகிப்தில் இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க உண்மையாலுமே. ஸோ அப்போ இவங்க வந்து உண்மையாலுமே பெரிய ஆள் தான், சரிங்களா. ஸோ அந்த ஒரு தலைமை பூசாரியாக இருக்கேன். அப்போது நான் வந்து அங்கே பூசை பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் என் முன்னாடி அப்படியே மண்டிட்டு நின்று நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு குணம் உண்டு. என்ன குணம் அப்படின்னா, என்னால் வந்து என்னுடைய எண்ணங்களை வந்து பிற மனிதர்களுக்கு வந்து செலுத்த முடியும். அது உருவங்களாகவோ எண்ணங்களாகவோ செலுத்த முடியும். செலுத்தி அதை எனக்கு ஏற்றாற் போல் பிற மனிதர்களை வந்து என்னால் எந்த வேலை வேணாலும் செய்ய வைக்க முடியும். அது அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது இயற்கையாகவே எங்கிட்ட அன்றைக்கி இருந்திருந்தது. அந்த சக்தியை வச்சு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன், எல்லாத்தையும் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் கட்டுப்படுத்தி நான் வந்து மகிழ்ச்சியாக அந்த இடத்துல அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து எனக்கு எப்படி இருக்கோ, எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணிக்குவேன். வாயை திறக்கணும்னு அவசியமே இல்லை. நான் எண்ணங்களை வந்து அவங்ககிட்ட பாஸ் பண்ணிடுவேன். அது நான் பண்ணுறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அங்கே பியூட்டியே. ஸோ அப்படி வந்து என்னுடைய கட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ அடுத்து என்ன பார்க்குறேன் அப்படின்னொன்னே, நான் அப்படியே உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். பின்னாடி எல்லாம் ஆட்கள் இருக்காங்க. திடீர்னு யாரோ வர்றாங்க, கத்தியும் கப்படாவோட எல்லாம் வர்றாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. அப்போது உனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஆமாம் என்னையும் கொண்டுட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, எதிரி நாட்டவர்கள் எங்கள் மேலே போர் தொடுத்து வரும்பொழுது எங்களை கொண்டுட்டாங்க. ஸோ நான் இந்த இடத்துல இறந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த நிகழ்வு எதுக்கு இப்போ உனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னோடனே, சரி இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னோடனே, இப்போது நான் என் மேலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறேன். அவங்க வர்றவங்க எல்லாத்தையும் அடித்து உடச்சி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வெள்ளை ஒளி தெரியுது. நான் மேலே போகிறேன். இந்த நிகழ்வு இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே மேலே போகும்பொழுது பார்த்தோம்னா, இப்போ இவங்க சாஷாவாக இருக்காங்க இல்லையா, அந்த ஞாபகத்தில் தான் அவங்க மேலே போகிறாங்க. இப்போ மேலே போகும்பொழுது இந்த சாஷா பார்த்தீங்கன்னா 12 வருடமாக, இப்போ தற்காலத்தில் 12 வருடமாக மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மார்க் மட்டும்தான். மீனிங் இப்போ ஃபாரின்லலாம் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அவன் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 4-5 பேர்த்து கூட சுற்றிட்டு இருப்பாங்க, அது ஆணோ பொண்ணோ.
ஆனால் இந்த பொண்ணு அப்படி கிடையாது. அந்த மார்க்குங்கிற அந்த ஒருத்தங்க கூட தான் பழகுனாங்க. அந்த ஒருத்தங்க கூடயே 12 வருடமாக இருக்காங்க. அந்த மார்க்கும் அப்படி தான் ரொம்ப இணைபிரியாத ஜோடிகளாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குது. பட்டு கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆடவனை பார்த்தோன்னே அந்த பால் கிட்ட அந்த சாஷா வந்து மனதை பறி கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த பால் தான் தனக்கு வேணும், 12 வருஷம் மார்க்கு கூட இருந்தாச்சு, இருந்தாலுமே அந்த மனசை வந்து பறி கொடுத்துட்றாங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நான் சரியாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல, வெள்ளைக்காரியும் வெள்ளைக்கார நாட்டினுடைய இயற்கையும் நம்பாதே அப்படிம்பாங்க. ரெண்டுமே வந்து எந்த நேரத்தில் மாறுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு இந்த பாலை பார்த்தோன்னா இந்த பொண்ணு சாஷா மனசை பறி கொடுத்துட்றான். அப்போது இருந்தாலும் மார்க்கை நம்ம வந்து காயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் இப்படி பழகிட்டு பால் கிளம்பி போயிடுறான். அப்போது இந்த திருமணத்தை உடைக்கவும் முடியல, பாலை மறக்கவும் முடியல. இப்படி ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கும்போது சாஷாக்கு என்ன பண்ணுறது, தன்னுடைய கணவன்கிட்ட இருந்து மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி எந்த விதமான இன்பத்தையும் தன் கணவனுக்கு கொடுக்கறதில்ல. நான் விலகி வந்துக்கிட்டே இருக்கேன் கணவன்கிட்ட இருந்து அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போது ஒரு சின்ன ஒரு பிரேக் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸில் ஏதோ ஒன்று பேசி பாரிஸ் மாநகரத்துக்கு ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட் வாங்கிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. கணவனும் வந்து சரி பிரியா விடை அப்படிங்கிறத கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்றான். அப்போ அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதாச்சியாக பாரிஸ் மாநகரில் பாலை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பார்த்து பேசுகிறாங்க, பழகுறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டுருது ஒரு 6 மாத காலம். அப்போது இப்படி தான் சூழல். இந்த சூழலில் வச்சுட்டு தான் இப்போ யார்கிட்ட போகிறது, எனக்கு பால் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது சாஷாவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். ஆனால் ஊரில் கணவர் மார்க் வேறு இருக்கார். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாலுக்கு வந்து சாஷா வேண்டாம். பாலுக்கு வந்து சாஷா கூட ஒரு தற்காலிகமான ஒரு உறவு தானே தவிர பாலுக்கு சாஷா வேணாம். ஆனால் சாஷாவுக்கு தான் பால் வேணும். சரிங்களா, பொண்ணுக்கு தான் ஆண் வேணும். ஆணுக்கு இந்த இடத்துல பொண்ணு வேண்டாம். அவன் வந்து அடுத்து அவன் பொழப்பு பார்க்குறதுக்கு என்னமோ போயிடுறான். இப்போ இந்த சாஷாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறது தான் அந்த குழப்பம். அப்போ தான் அந்த எகிப்து நகரத்தில் வந்து எல்லாத்தையும் தன்னுடைய மனசில் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு சக்தியோடு அந்த பொண்ணு இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போது இந்த இறந்து இப்படி ஆண்முலகம் போகும்பொழுது இந்த ஞாபகம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எகிப்து ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் இருந்த எந்த பிறப்புமே ஞாபகம் வரல. நேராக எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்போது அவங்களுடைய கைடு ஸ்பிரிட் கைடு வர்றாரு, கூப்பிட்டு போகிறாரு. தன்னுடைய வயிற்று பகுதியில் வந்து ஒரு வகையான கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கணும். இப்போ ஆன்மாக்கு உருவம் கிடையாது, அவங்க இப்படி வச்சு காமிக்கிறாங்களாம் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இங்கே வந்து வயிற்றில் அவங்க கை வைக்கிறாங்க. அதை வந்து நமக்கு சொல்கிறாங்க டாக்டர். என்னென்னா இந்த உணர்வுகள் சேரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வயிறு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்கரத்தில் தான் அது சேரும். சரிங்களா? ஸோ அதை தான் அவங்களும் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இந்த அன்பு இருக்குது பாருங்கள், இந்த அன்பு வந்து சாஷாக்கு ஒரு புரியாத ஒரு புதிராகவே வந்து சாஷாக்கு இருக்குது. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது என்ன, கொடுக்கவும் வாங்கவும் இருக்கணும். கிடைக்கலனாலும் கொடுக்க மட்டுமாவது செய்யணும். இதுதான் உண்மையான அன்பினுடைய நிலை. ஆனால் சாஷா எப்படின்னா தனக்கு என்ன வேணுமோ அது தனக்கு வேண்டுமானருக்கு ஏற்றார் போலவே அடைந்து கொள்ளக்கூடிய குணம் படைத்தவளாக இந்த சாஷா இருக்காங்க. இது எங்கே, அந்த எகிப்திலிருந்து இன்னும் பல விரவைகள் எடுத்து இந்த சாஷாவை வந்ததுக்கு அப்புறமும் அதே புத்தி, அது மாறவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, தான் ஒன்று நினச்சா அது நினச்சது மட்டும்தான், அதுக்கு மாற்ற வேறு எதுவுமே கிடையாது. அவங்க இவ்வளோ நாள் மார்க் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதில் எந்த பாசிபிலிட்டியும் அவங்க யோசிக்கல. ஆனால் இந்த பாலை பார்த்தோன்னா அவங்களுக்கு மனசு அலைவாஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குன்னே அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. இருந்தாலும் இப்போ ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சூழல். இந்த குழப்பத்தில் அங்கே போகும்பொழுது அங்கே மேலே போகிறாங்க. அவங்களுடைய கைடு வந்து அந்த கிளென்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் முன்னாடி வச்சு பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க 5 பேர் இருந்தாங்களாம். இந்த 5 பேர் வந்து ப்ரௌன் ஷேடில் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் முன்னாடி வரும்பொழுது நடுவால் இருக்கிறவர் மட்டும் வெள்ளை நிறத்தில் இருந்தார். மற்றவங்க எல்லாமே வந்து சிவப்பு நிறத்துக்கு அவங்களுடைய நிறம் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அப்போது அவங்களுடைய ரைட் சைடு ஓரத்தில் ஒரு 3 ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஒன்று தெரிஞ்சுது. அதில் ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பிள்ளை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு ஆடவன் நிற்கிறான். ஆனால் அந்த ஆடவன் வந்து மார்க்கும் இல்லை பாலும் இல்லைன்னு. என்ன கண்டாவிடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஓடிச்சுன்னா தெரியல, அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ஆடவன் யாருன்னு தெரியல, அந்த உருவம் தெரியல. ஆனால் அங்கே யாரோ ஒரு ஆடவன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் டக்குன்னு சாஷா பண்ணிடுறாங்க. எனக்கு அதை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இப்போ பார்க்கல, ஒரு மாதிரி படப்படன்னு டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போது அங்கே கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லை உன்னுடைய மனசை நீ வந்து திறந்த நிலையில் வச்சுக்கோ, என்ன நடக்குதுன்னு பாரு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நீ வந்து ஒப்புக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் உன்னால் வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு முன்னேற முடியாது அப்படின்னு அவங்க சொல்லி பார்க்குறாங்க. இல்லை ஒரு மாதிரி படப்படப்படான்னு ஆயிடுறாங்க. டக்குன்னு அவங்களுடைய ஆன்மகுரு இருந்துட்டு சரி பரவாயில்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு இவங்களுடைய சோல் குரூப்புக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்தோன்னா அங்கே பார்த்தோம்னா அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. இவங்களுடைய சாஷாவனுடைய அப்பா அம்மா நிற்கிறாங்க.
அங்கே மார்க்கு, பாலு, அப்புறம் அந்த முகம் தெரியாத ஒரு ஆண் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் நிற்கிறாங்க. இந்த முகம் தெரியாத ஆள் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, அவங்க யாருன்னு தெரியல பக்கத்தில் வர்றதுக்கு. டக்குன்னு பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து இவங்கள வரவேற்கிறாங்க. அடுத்தது பால் வந்து வந்தோடனே இப்படி கட்டி ஆற தழுவிட்டு இப்படி பண்ணோன்னே அவங்க ஒரே கேட்குறாங்க, ஏன் வந்து என்னை இப்படி தொந்தரவு பண்ணேன், ஏன் என்னை விட்டுட்டு போனேன், முதல்ல என் வாழ்க்கைக்குள்ளே நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்த, நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னோடனே அப்போ பால் சொல்கிறார், பாரு இவங்க எல்லாமே ஒரே சோல் குரூப் தான், மார்க்கும் பால் எல்லாம் ஒரே சோல் குரூப் தான். நிறைய பிறவிகளில் மார்க்கோட இவங்க வந்து இணையாக இருந்திருக்காங்க, நிறைய பிறவிகளில் பாலோடு இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரே சோல் குரூப்போட பிறந்தவங்க தான். ஆனால் சாஷா கிட்ட ஒரு முன்னேற்றம் மட்டும் வரவே இல்லை. என்னென்னா எந்த பிறப்பு எடுத்தாலும் அவங்க ஒரு க்ளோஸ்டு, அந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளோஸ்டு தாட் ப்ராசஸ்லேயே அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, தனக்கு வேணுங்கிறது வந்து சுயநலம் அப்படிங்கிறது அந்த யோசனையில் தான் சுயநலமாக யோசிக்கிறது கூட கிடையாது. எனக்கு வேணும், அதுக்கு நான் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிக்குவேன். நம்ம ஊரில் இந்த வில்லிகளாக இருக்கக்கூடிய பொம்பளைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இந்த பொண்ணு வந்து தான் வில்லி அப்படிலாம் இல்லை, எனக்கு வேணும் இப்போ இதனால என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு குணத்தில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று. ஸோ அதற்கு அவர்கள் விருப்பப்படி போக விடணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒன்றுலேயே இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிறைய மனிதர்கள், நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒருத்தர் மேலே மட்டும்தான் நான் அன்பு செலுத்துவேன், ஒருத்தருடைய அன்பு தான் எனக்கு அப்படிங்கிறது கிடையாது. அன்பு எல்லாத்து மேலேயும் நம்ம செலுத்தலாம், எல்லாருடைய அன்பு நம்மிடமும் வந்து சேரும் அப்படிங்கிறது உனக்கு புரியணும். ஸோ அந்த ஒரு மென்டல் பிளாக்கேஜஸை நான் முந்தின பல பிரிவுகளிலிருந்து நான் உனக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ அதில் எல்லாத்துலேயும் என்னைய நெருங்க கூட விடல. சொல்லப்போனால் முந்தைய பிறவியில் என்னை நீ காயப்படுத்தினது தான் அதிகமே தவிர நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த பிறவியில் இந்த அடி உனக்கு கொடுத்தா தான் நீ திருந்துவேன், ஏன்னா இது உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியாது. இந்த ஒரு அடி உனக்கு உளுந்தாதான் நீ வந்து திருந்துவேங்கிறதுனால தான் இப்படி ஒரு நிகழ்வு. ஸோ இப்போ நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அந்த சாஷா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அடுத்தது மார்க் வர்றாரு. மார்க் வந்தோடனே மார்க்கை பார்த்தோன்னே சாஷா கணவர், இந்த பிறவியில் கணவர், அவர்கிட்ட தான் இன்னும் அந்த ஒட்டு உறவுலேருந்து பிரிகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா மார்க். அப்போது அவங்கள வந்து அப்படியே ஆற தழுவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நான் வந்து அவர் வெளியே சொல்லலைனாலும் இந்த பொண்ணுக்கு புரியுது என்னென்ன இவங்க 6 மாத காலம் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ மனைவி பிரிஞ்சு ஒரு வருத்தத்தில் அவங்க இருக்காங்கன்னு. அப்போ அவங்க கேட்டுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி போயிருந்துருக்கக்கூடாது உங்களை விட்டுன்னா. பரவாயில்ல, நீ இது புரிஞ்சுக்கிட்டேல, எனக்கு அதுவே சந்தோஷம்னு. அப்போ டக்குன்னு இவங்களுடைய ஆன்ம குருவை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்கிட்ட மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வர்றாங்க. வந்தோடனே அவங்கள கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் பார்த்தோன்னா அந்த 3 ஸ்க்ரீன் இருக்குது. அப்போது அங்கே மார்க் இருக்கார், பால் இருக்காங்க, அண்டு அந்த 3வது யாருன்னு தெரியாத ஒரு ஆள். அப்போது கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்ட்டு இப்போ டாக்டர் கேட்குறாரு, இப்போ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் உன்னை யாரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க? அவங்க யாரையுமே சூஸ் பண்ண சொல்ல, ஏன்னா நம்மளுடைய சுதந்திரத்துக்குள்ளே அவங்க தலையிட மாட்டாங்க. நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம், நீ யாரை சூஸ் பண்ணினாலுமே அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பயணிக்கும், அதற்குண்டான முழு சுதந்திரம் உன்னோடது, தைரியமாக நீ முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மென்டல் பிளாக்லேருந்து இப்போ விடிவடைஞ்சிட்டாங்க அவங்க. ஒரே இடத்துல தான் அன்பு இருக்குங்கிறது இல்லாமல் இந்த உலகம் பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது கடைசிக்கு இந்த டாக்டர் திருப்ப அதை கேட்கும்பொழுது அவங்களும் திருப்பம் அதே தான் சொல்கிறாங்க, அவங்க யாரையுமே சூஸ் பண்ணல, இந்த வாழ்க்கை தான் பெஸ்ட்டு, இவங்க கூட இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்லலை, உன்னுடைய முடிவை நீ சரியாக எடு அப்படிங்கிறது மட்டும் சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் நீ கற்றுக்க முடியும், நானே சொல்லிட்டு இருந்தேன்னா அதில் யூஸ் இல்லை அப்படின்ட்டு. அப்போ சரி உனக்கு பால் தானே வேணும்னு சொல்கிறேன், அப்போ இந்த பால் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ சொன்னாங்களோ, ஒரு 20 to 30% தான் ஒன்றா ஒட்டுக்காக வாழ்வோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்றபடி வேறு பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, பாலோடு இருந்ததுனால அந்த 2 குழந்தைகள்லாம் இருக்குது. பட் ஒரு 20-30% தான் சான்ஸ், ரொம்ப லீஸ்ட் சான்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தவிர என் மீது பாலுக்கு இந்த பிறப்பில் விருப்பம் அப்படிங்கிறது இல்லை, அவருக்கு வேறு ஒரு பெண் மீது விருப்பம் இருக்குது, அவர் அங்கே போகணுன்னு தான் விருப்பம். இப்போ நான் அவரை மேனிப்புலேட் பண்ணி என் கூட இருக்க வைக்கிறதுக்கு நான் முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன், இனி எனக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு மனதோட நான் மார்க் கூட தான், நான் அது அப்படி தான் முடிவு பண்ணி திருமணம் செய்தோம், அந்த மார்க் கூட தான் நீ இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவருடைய அன்பு தான் எனக்கு வேணும், என்னுடைய அன்பு தான் அவருக்கு வேணும். ஆனால் என்னுடைய மனதில் வந்து நான் இவ்வளோ நாள் இப்படி இறுக்கமான ஒரு சூழலில் வச்சுக்கிட்டு இருந்ததுலேருந்து நான் மீண்டு வெளியே வந்து இனிமேல் யாரையும் நான் மேனிப்புலேட் பண்ணுறதாகவும் எனக்கு விருப்பம் இல்லை. தவிர என்னுடைய அன்பை நான் வந்து எனக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு குணத்திலேருந்து மாறி நானும் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு குணத்திற்கு நான் இப்போ வந்துட்டேன். ஸோ இந்த செஷன் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்ல, அங்கேருந்து அவங்களுடைய குரு வந்து அவங்கள கீழே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த பழைய ஞாபகம் செஷன் இப்படி முடிஞ்சு எந்திரிக்கும் போது சாஷா வந்து ரொம்ப ஒரு
கிளியரான ஒரு மென்டாலிட்டியில் அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. அண்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த செஷன்லாம் முடிஞ்சிட்டு போயிடுச்சு. போனதுக்கு பிறகு இவங்க டாக்டருக்கு வந்து மறுபடியும் லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ இப்போ அங்கே பாரிஸ்லேருந்து இவங்க திரும்பி வந்துட்டாங்க. பால் அவ்வளோதான், பால் கிளம்பிட்டார். ஸோ இவங்க 2 பேருமே, பாலும் சரி மைக்கும் சரி 2 பேருமே வந்து மார்க்கு 2 பேருமே சரி இவங்களுடைய சோல்மேட் தான். இந்த பாலினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு அட்டியை கொடுத்தே ஆகணும் உனக்குன்னு. ஸோ சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நமக்கு வந்து ஒரு இன்பமான ஒரு உணர்வை மட்டும் கொடுக்கறதுக்கு சோல்மேட் இல்லை, நம்ம கூட வாழ்க்கை முழுக்க பயணிக்கக்கூடியவர்களும் சோல்மேட் இல்லை. இந்த மாதிரி தற்காலிகமாக வந்து போவாங்க. ஆனால் அவங்க வந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத மனசில் நல்லா வாங்கிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க டாக்டர்கிட்ட, நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன், இப்போ நான் மார்க் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லெட்டர் எழுதியிருந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒரு செய்தியை முடிக்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில் வந்து மனிதர்களுக்கு இந்த சோல்மேட்டு ஒன்று, அவங்க எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து போவாங்கங்கிறதுக்கு ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து யாரையும் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பட் தேர்ந்தெடுத்தோன்னா தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது அதனோட சேர்ந்து பயணிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சலசலன்னு ஆகிறது அப்படிங்கிறது அர்த்தமில்லாத ஒரு விஷயமா போயிடும். அது நம்மளை இன்னும் நிறைய குழப்பத்தில் கொண்டு போய் ஆழ்த்திரும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக அழகாக புரியறதுக்கு இந்த ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சிலது நான் அப்படியே அந்த ஆன்மா அது எப்படி பயணிச்சுது, அது எப்படி பேசுச்சு அப்படிங்கிறதெல்லாம் புரியலன்னா முன்னாடி நான் பிளேலிஸ்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் திருப்பி அதை பேசி பயனில்லைங்கிறனால ரொம்ப விளக்கம் சொல்கிறத விட்டுட்டேன், செய்தி மட்டும் சொன்னேன். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையினோட பிணைக்க பார்த்து முடிஞ்சது உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா மகிழ்ச்சி. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. நாளைக்கு சண்டேயில் Q&Aல சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.